மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீர்காழி அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரை உட்கொண்ட 27 கர்ப்பிணிகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குளிர்காய்ச்சல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, அவர்கள் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார்களா? கள நிலவரம் என்ன? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சைப்பட்டு செல்கின்றனர். இந்த நிலையில இரவு அரசு மருத்துவமனையில் ஊசி போட்ட கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட 36 பேருக்கு திடீரென நடுத்தல் காய்ச்சல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த தலைமை மருத்துவர்கள் ஆய்வு செய்த போது அவர்களுக்கு மாற்று மருந்து வழங்கி தற்போது சீரான நிலையில் இருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை சார்பில் செய்தி குறிப்பு ஒன்று தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் இரவு மகப்பேறு பிரிவில் 27 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 20 பிரசவித்த தாய்மார்கள் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் 27 பயனாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. பின்பு அதே பயனாளிகளுக்கு நேற்று இரவு 8:30 மணிக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மாத்திரைகள் வழங்கப்பட்ட சில மணி துளிகளிலேயே 27 பயனாளிகளுக்கும் நடுக்கல் மற்றும் குளிர் காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் இத்தகவல் அறிந்த உடனடியாக தலைமை மருத்துவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவ குழுவினர் 27 பயனாளிகளுக்கும் மாற்று மருந்துகளுக்கும் வழங்கப்பட்டது. அதுல பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட 9 கர்ப்பிணி தாய்மார்கள் மட்டும் ஒருவருக்கும் என்பதால் அவருக்கும் மாற்று மருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிதம்பரம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் 2 மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவ குழுவரால் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அனைத்து பயனாளிகளுக்கும் நல்ல உடல் நலம் தகுதி இருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இன்று மருத்துவ குழுவரால் அனைத்து பயனாளிகளும் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கும் அனைத்து மாற்று மாத்திரைகள் வழங்கப்பட்டு நல்ல சிகிச்சையில் இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கின்றன. மேலும் இன்று காலை 8:30 மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் மயிலாடுதுறை இணை இயக்குனர் நலப்பணிகள் அவர்களும் அனைத்து பயனாளிகளிலும் உடல்நலம் குறித்தும் மற்றும் சிகிச்சையை கேட்டறிந்தும் மயிலாடுதுறை மாவட்ட சீர்காழி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க. மேலும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் மகப்பேறு பகுதியில் இந்த குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிப்பது குறித்து விளக்கமானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.